அறிந்திருக்க வேண்டும். எதை அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் திருமணம் புரிந்திருக்கிறார்களோ அந்த திருமணத்தில் இணைக்கப்பட்ட கணவன் தன் மனைவியை எவ்வாறு மதிப்புடன் நடத்த வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும் என்று தூய பவுல் என்று கூறுகின்றார். மதிப்புடன் நடத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். அதுவும் யாரை மதிப்புடன்? மனைவியை மதிப்புடன் நடத்த வேண்டும் என்று மிக குறிப்பிட்டு சொல்கின்றார் தூய பவுல். பல இல்லங்களில் நாம் பார்க்கின்றோம், மனைவியை இரண்டாம் பட்சமாக வைத்திருப்பதை பார்த்திருக்கின்றோம். அப்படி நடக்கக்கூடாது. எவ்வாறு மதிப்புடன் நடத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று தூய பவுல் கூறுகின்றார். அப்படி என்றால் அதில் என்ன பொருள் அடங்கியிருக்கிறது? திருமணம் செய்வதற்கு முன்பாகவே ஒரு ஆண் ஒரு மனைவியை எப்படி மதிப்புடன் நடத்துவது என்பதை அறிந்து வைத்துக் கொண்டு அவரை கேட்டோ, அதாவது மனைவியை கேட்டோ அல்லது மற்றவர்களிடம் கேட்டோ, மனைவியை எவ்வாறு கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்பதை அறிந்து வைத்து திருமணத்திற்குள் போக வேண்டும் என்பதுதான் தூய பவுல் சொல்லக்கூடிய கருத்து. எவ்வாறு மனைவியை மதிப்புடன் நடத்துவது? அவரை தகாத வார்த்தைகளால் எல்லாம் பேசக்கூடாது, பெயர் சொல்லி அழைத்து பேச வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. முதல் படி மதிப்புடன் நடத்துவது எப்படி? முதல் படி அவரை பெயர் சொல்லி அழைத்து பேச வேண்டும். இரண்டாவது, அவருக்குரிய முழு சுதந்திரத்தை தந்து பழக வேண்டும். அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் என்றெல்லாம் நினைக்க கூடாது. அவர் கட்டுப்பட்டவர் அல்ல, அவர் மன வாழ்க்கையில் இருக்கின்றார், துணையாக இருக்கின்றார் என்ற உணர்வு ஒவ்வொரு கணவனுக்கும் வர வேண்டும். அந்த கட்டுப்பாடு விதித்தல் இருக்கக்கூடாது. மாறாக அவருக்கு சுதந்திரம் தந்து மன வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் பவுல் சொல்லக்கூடிய கருத்து. மூன்றாவதாக, அவரோடு இருந்து பேச்சு சுதந்திரத்தையும், அவருக்கு உடல்நிலை சரியில்லை அல்லது ஏதாவது துன்பப்படுகிறார் என்று கேட்டால் அவரோடு கூடவே இருக்கக்கூடிய உடனிருப்பையும் தந்து பழக வேண்டும். இதுதான் மதிப்பளித்தல். இந்த மூன்றையும் கடைபிடித்தாலே போதும், நிச்சயமாக கணவனும் மனைவியும் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பது உறுதி. பவுல் சொல்லக்கூடிய கருத்தை உணர்ந்து பார்த்து குடும்பத்தில் மனைவிக்கு மதிப்பளிக்க பழகிக் கொள்ளுங்கள்.